என்னடா மாஸ் பிஜம் போட்டுட்டு தொடப்பத்தை எடுத்துகிட்டு யாரும் அடிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அதான் இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற இடமும் சாப்பிட்ற இடமும் சுத்தமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இவங்க எல்லாம் தான். அது என்னமோ தெரியல, நமக்கு 8-9 மணிக்கு கூவுற சேவல் அவங்களுக்கு 4-5 மணிக்கே கூவிடுது. இவங்க நமக்காக பண்ணுற வேலை ரொம்ப பெருசு. ஆனால் இவங்களை நம்ம பார்க்குறதும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. வாங்க இவங்களை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். ஐயோ, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வர போகணுமே. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். கிளாஸுக்கு டைம்னு சொல்லியிருக்கேன், வேறு டைம் இல்லையா உங்களுக்கு? கோவச்சுக்காத தலைவரே. கையடிங்கண்ணா. சும்மா மேலே கை வச்சு. சாப்பிட்டியாப்பா? டேய் மச்சான், பதில் சொல்லிட்டு வாடா. எப்படா சும்மா. அப்போவே சாப்பிட போகலான்னு சொன்னேன், இப்போ சாப்பாடு இருக்கணும்னு கூட தெரில. வாங்கடா, அதெல்லாம் இருக்காது. நில்லுங்க தம்பி, சாப்பாடு இருக்கு. வச்சுருங்க, நாங்களே போட்டுக்கிறோம். இப்போ மட்டும் பிரியாணி எங்கேருந்து வருதுன்னு தெரில. அதான் சம்பளம் கரெக்டாக தானே கொடுக்குறாங்க, இதையும் தூக்குறாங்கன்னு தெரியல. இப்போ மட்டும் எப்படி வந்துச்சான் சாப்பாடு? முன்னே எதுவுமே இல்லை. எல்லா வீட்டுக்கு தூங்கி பண்ணலாம் பார்த்துப்பாங்க, நம்மளை பதம் எடுத்து வந்து வைக்கிறாங்க. எல்லா தப்பு என் மேலே தானா? ஏய் சொல்றி, உன் மேலே தப்பு இல்லையா? ஏய் ஆமாடி எத்திரி, இப்போ என்ன தானே சொல்லி வரா? சொல்றி. தம்பி உடம்புக்கு பரவாயில்லையாப்பா இப்போ? நீங்கள் போங்க, ஆல்ரெடி டென்ஷன் ஆகிங்க, போங்க. சரி ஆயிடுச்சேப்பா. இப்போ உங்களுக்கு காசு தானே வேணும், நாங்க இதுதான் நிற்கிறீங்க. டேய் சும்மா எப்போ பார்த்தாலும் போ. செக் நீங்கள் எது தப்பாக நினச்சதுக்கா? டேய் மச்சான் நில்றா. டேய் மச்சான் லூசாடா நீ, ஏன்டா இப்படி பண்ண? ஏய் மச்சான் சும்மாறா, நானே கூட சண்டை போட்டு வேற ஒரு டென்ஷனில் இருக்கேன். சும்மா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, உடம்பு சரியாயிடுச்சா, எல்லாம் இந்த காசுக்காக தான் மச்சான். டேய் மச்சான் என்னாச்சுரா? டேய் மச்சான், இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த அக்கா என்னாச்சுன்னு கேட்டாங்க இவங்ககிட்ட. ஆனால் இவன் காசுக்காக தான் கேட்குறான்னு நினச்சி காசை மூஞ்சி வச்சுட்டு வந்துட்டான்டா. உனக்கு தெரியுமா அவன் காசுக்காக தான் பண்ணாங்க? ஓ, இப்போ அவங்க காசுக்காக தான் உன்கிட்ட பேசுகிறாங்கன்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் அவங்க ஏன் உன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? அன்றைக்கி நீ உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கும் போது அவங்க தான் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு நம்ம வயசில் ஒரு பையன் தான் தெரியுமா, அந்த பையன் இப்போ ரீசெண்டாக தான் பைக் ஆக்சிடெண்ட்டில் இருந்தான். மச்சான் நீ பார்க்க அவங்க பையன் மாதிரி இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க பையனாக தான்டா உன்னை பார்க்குறாங்க. தப்புன்ட்ட மச்சான். எங்கடா போற? யாரும் சாப்பிடாதீங்க, பசங்க இன்னும் சாப்பிடல. உங்க தட்டெல்லாம் கொடுங்க. இறங்குவதில்லை மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான். இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை. இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை தேடி வந்தோம் என்று எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா.
அவன் மனிதனாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, விடையாக எனக்குள் வருவாயா. இவங்க எல்லாம் நம்மக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேசுகிறாங்க பழகுறாங்க. ஆனால் நம்ம இவங்க காசுக்காகவும் பொருளுக்காகவும் தான் பேசுகிறாங்க பழகுறாங்கன்னு நினைக்கிறோம். நான் எல்லாரும் சொல்லலை, அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் மனசு விட்டு பேசி பாருங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏக்கம், வலி, வேதனை உங்களுக்கு புரிய வரும். குப்பை இருந்தால் குறை சொல்கிற நம்ம அது சுத்தமாக இருக்கிறப்ப பாராட்ட மறந்துடுவோம். அதுக்குன்னு அவங்க அதை எதிர்பார்க்குறதும் கிடையாது. இவங்களாம் இல்லைன்னா நம்ம இல்லை. நாள்தோறும் உழைக்கிற தூய்மை பணியாளர்களுக்கும் எல்லா உழைப்பாளிகளுக்கும் இக்குறும்படம் ஒரு சமர்ப்பணம். பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் காமிக்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ரியல் ஹீரோஸை காமிக்கிறதுக்கு நாம தானே இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? அடுத்தவன்